மகாபாரத போரில் எண்ணற்ற போர் வியூகங்கள் அமைத்தனர். அதில் இந்த சூச்சிமுக வியூகத்தின் அமைப்பை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அபிமன்யு உடலைக் கண்டு அர்ஜுனன் ஒரு சத்திய பிரமாணம் மேற்கொண்டான். நாளை போர்க்களத்தில் ஜெயத்ரதனைக் கொள்வேன், இல்லையேல் என்னை நானே தீக்கிரையாக்குவேன் என்று. அர்ஜுனனின் சீற்றத்திலிருந்து ஜெயத்ரதனை காப்பாற்ற குரு துரோணார், கர்ணன், துரியோதனன் அனைவரும் இந்த சூழ்ச்சி வியூகத்தை அமைக்க முடிவு செய்தனர். ஊசி போன்று படை அணிவகுக்க அந்த ஊசியின் நீள்வட்டப் பகுதியில் ஜெயத்ரதன் நிற்க வைக்கப்பட்டு 14ஆம் நாள் போர் துவங்கியது. சூழ்ச்சி வியூகத்தின் அமைப்பானது குறைந்த சேனை பலம் இருக்கும் சமயத்தில் வீரர்களை ஊசி போன்று அணிவகுத்து எதிரியின் படையில் நேர்கோட்டில் ஊடுருவி தாக்குதல் செய்வர். இது எதிரியின் படைபலத்தை அதிக அளவில் நிலைகுலைய செய்ய இந்த வியூகம் பயன்படுகிறது. சூழ்ச்சி வியூகத்தின் முகப்பை துரோணரும் வலது பக்கம் அஸ்வத்தாமனும் கர்ணனும், இடது பக்கம் கிர்பாவும் சலியனும் ஊசி விட்டத்தில் இருக்கும் ஜெயத்ரதனுக்கு அரமனை நின்று வியூகத்தை நகர்த்தினர். எப்பேற்பட்ட வியூகமாயினும் சரி, ஒரு தந்தையின் சீற்றத்திற்கு முன் உடைந்துதான் ஆக வேண்டும். வியூகத்தை உடைத்து அர்ஜுனன் ஜெயத்ரதனைக் கொன்று 14ஆம் நாள் போரை நிறைவு செய்தான். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் தகவல்களுக்கு ஆரன்ஸ் ஆர்கைவ் என்ற என்னுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.